காட்டுக்குள்ள ஒரு கார் பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கு. இந்த காட்டுக்குள்ள யாருமே வர முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த கார் வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா அங்க ஒரு ரகசிய வழி இருக்கு. அந்த ரகசிய வழிக்குள்ள நுழைஞ்சு வந்தா ஸ்ட்ரைட்டா அந்த அரண்மனைக்கே வந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா காருக்குள்ள இருந்து இறங்குறது மனுஷன் கிடையாது, மான்ஸ்டர்ஸ். காருக்குள்ள இருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா ஒரு ஓனாய். அது ஃபேமிலியோட இறங்குது. பார்த்தா ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு பார்த்தா மான்ஸ்டர்ஸ். ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா மான்ஸ்டர்ஸா இருக்கு. என்னன்னு பார்த்தா மான்ஸ்டர்ஸ்க்காகவே கட்டப்பட்ட ஒரு ஹோட்டலா இருக்கு. உடனே இதை ஒரு ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்காரு நம்ம டிராகுலா. அவர் இந்த மாதிரி விஷயத்தை எங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் கேட்க மாட்டாரு. எல்லா விஷயத்தையும் அவர் தன்னந்தனியா பார்ப்பாரு. எல்லாரையும் பயங்கரமா வரவேற்கிறாரு. அங்க ஒரு ஸ்லைட் போட்டு காட்டுறாரு. அந்த ஸ்லைட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்டைல காட்டுறாங்க. இவங்க நம்மளாம் எப்படி ஒரு பேய் படத்தை பார்த்தா பயப்படுவோம், அது போல இவங்க எல்லாருமே அதை ரொம்ப பயமா பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க இருக்கானுங்களே நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கானுங்க. இவங்க எல்லாரும் நாளுக்கு நாள் குண்டாயிட்டே இருக்காங்க. இவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. நம்மள எங்காவது பார்த்தா தலையை வெட்டி உடனே பொம்மையாக்கிறானுங்க. பண்றதெல்லாம் அவனுங்க பண்ணிட்டு கடைசியா நம்ம மேல பழிய போட்டுறானுங்க. நம்ம பாடு அமைதியா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், இந்த ஹோட்டல்ல எந்த ஹியூமனாலையும் நுழைய முடியாது, நம்ம இடத்த கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கெத்தா அப்படியே போயிட்டு இருக்காரு. உடனே அங்க இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க வேற லெவலுங்க சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்க. அவங்க அப்படியே நடந்துகிட்டே அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே தனக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. இது பாருங்கப்பா, எனக்கு 118 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் நான் என்ன வேணுமோ டிசைட் பண்ணிக்கலாம் நானே. என்னது 118 வயசா நினைச்சீங்கன்னா அவங்க டிராகுலான்றதுனால அது 118 வயசுன்றது அவங்களுக்கு சாதாரண சின்ன வயசு தான். 18வது வயசு செலிப்ரேட் பண்ற மாதிரி இவங்க 118வது வயசை ஸ்பெஷலா கொண்டாடுறாங்க. மேவிஸ்க்கு ஒண்ணு தான் வேணும், இந்த அரண்மனையை விட்டு அவங்க வெளியில ஜாலியா போயிட்டு வரணும். இவங்க ரொம்ப நாளா இதுலயே அடைஞ்சிக்கானதுனால எப்படியாச்சும் இந்த பர்த்டேக்கு பேசி அப்பா கிட்ட இருந்து வெளியில போயிடணும் அப்படின்னு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வராரு. மேவிஸ் வேகமா இது பாருங்கப்பா நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ வெளியில போலாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை கவனிக்காத மேவிஸ் அது பாட்டு பேசிட்டே இருக்கு. திடீர்னு அப்புறம் டேலண்ட் ஆயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களா இப்ப சொன்னீங்க அப்படின்னு சொல்லுது. ஆமாமா உன்னை வெளியே போக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட, இத்தனை வருஷமா கேட்டு இருக்க, அப்பா இது கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு உடனே மேவிஸ் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்க அப்பாவை. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. உடனே போயிட்டு அங்கிருந்து பெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஓவலா மாதிரி இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.